குமரியே, வெளியெல்லாம் வரக்கூடாது சரியா? இனிமே உள்ளேயே தான் இருக்கணும். நாங்க எப்ப சொல்றோமோ அப்பதான் தலையில துண்டை போட்டுக்கிட்டு தான் வரணும். அப்படி வெளியே போகணும்னு இருந்தாலும் கையில இரும்பு எடுத்துக்கிட்டு எங்களை ஒருத்தரை கூப்பிட்டுட்டு தான் போகணும். நீ பாட்டுக்கு அப்படியே ஓடிடக்கூடாது. ஏன் அப்படி போக கூடாது? ஏய், அது நீங்க அங்க மீனாத்த வீட்டுக்கு போனீங்க தெரியுமா? ஆமா. அப்ப அங்க செல்வி அக்காவுக்கு சீரெல்லாம் வச்சாங்க தெரியுமா வயசுக்கு வந்ததுக்கு? அப்போ நான் வயசுக்கு வந்துட்டேனா? ஆமாண்டி, என் பெரிய மனுஷி. நீ பெரிய மனுஷி ஆயிட்ட. அப்படின்னா எனக்கும் எல்லாருமே சோறாக்கி போட்டுட்டு துணி எல்லாம் எடுத்து கொடுப்பாங்களா? ஆமாண்டி தங்கம், நாளைக்கு உன்னை வெளியே கூட்டிட்டு வந்து எல்லாரும் தண்ணி ஊத்தி குடிசைக்குள்ள விட்டு தினமும் ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்து சாப்பாடாக்கி போடுவான். நீ நல்லா முச்சுக்கு சாப்பிடலாம். அப்ப நான் ஸ்கூலுக்கு போகணுமே, டீச்சர் வேற அடிப்பாங்க லீவு போட்டா. அதெல்லாம் நாங்க சொல்லிக்குவோம். ஐயோ, அப்ப திட்டுனாங்கன்னா? அதெல்லாம் யாரும் இந்த நேரத்துல திட்ட மாட்டாங்க சரியா? அப்ப மகா நீ வர மாட்டாங்களா? மகா நீ வராம எங்க இருக்க போறாங்க? ஏதோ உடம்பு செல்லணும் அங்க இருக்காங்க. நாளைக்கே வந்துருவாங்க. இந்த விஷயத்த சொல்லாம இருக்கவா போறோம்? நான் இப்பயே போய் போன போட்டு சொல்றேன். அண்ணி தான் சொல்லிட்டே இருப்பாங்க, நீ பெரிய மனுஷியானா உனக்கு நான் அது செஞ்சு தருவேன் இது செஞ்சு தருவேன், என் சேலையில உனக்கு பாவாடை தேவனையெல்லாம் தச்சு தருவேன்னு சொன்னாங்க. அதனால என்னடி தங்கம், என்னோட சேலை இருக்குது, உங்க அக்காவோட சேலை இருக்குது, எல்லாத்தையும் வெட்டி உனக்கு பாவாடை தேவனையா தச்சு தரேன். போட்டுக்கிட்டு சந்தோஷமா இரு சரியா? மகாணி நிஜமாவே வருவாங்களா வர மாட்டாங்களா? ஏன்டி தங்கம் அப்படி கேக்குற? நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல மகாணிக்கு அங்கே இருந்துக்குவாங்கன்னு, அதான். அதுவும் இல்லாம அண்ணனும் மகாணி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு இப்படின்னு சொன்னோன்னே உங்க அண்ணி வேற மொத பஸ் பிடிச்சு ஓடி வர போறாளா இல்லையான்னு. இருடி தங்கம், நான் வந்துடுறேன். அம்மா அப்படியே பாத்துக்கமா, நான் வரேன். அந்த குடும்பமே ஆகாது, ஆகாவலி குடும்பம். அந்த குடும்பமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா ஒண்ணு? ஒரு பேச்சையும் கேட்கறதில்ல. இப்ப எங்க நின்றுருக்கு பாரு. ஏதோ குழந்தைக்கு மண்டையில அடிபட்டதோட போச்சு. இன்னும் ஏதாவது ஒண்ணு ஆகி உசுறு கிசுறு போயிருந்தா என்ன அடி பண்றது? உன் புருஷன் அப்பையும் அப்படித்தானே போவான். அவங்க தங்கச்சினோனி எப்படி துடிச்சு போனான். அதுவே நீ அந்த குழந்தைக்கு அத்தைக்காரி நீ அப்படி செல கணக்கா நிக்கிற. புள்ள தாச்சு புள்ள இந்த மாதிரி நேரத்துல அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. கம்மனு இரு, முதல்ல வாயை வச்சுக்கிட்டு. எப்படி வாயை வச்சுட்டு கம்முன்னு இருன்றீங்க? மனசு கேட்கலங்க. யார் அது? நம்ம பேத்தி. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா வீட்டோட வாரிசு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நம்ம தானே பிள்ளைய இழந்துட்டு இருந்திருக்கணும். நான் அப்பயும் சொன்னேன், அந்த பிள்ளைய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இதுவே மகாவோட பிள்ளைக்கு இப்படி ஆயிருந்தா? கட்டவளே, வாயை வச்சுட்டு கம்மனு இருன்னு சொன்ன உங்களுக்கே இப்படி துடிக்குதே, அப்ப என் பையன் எப்படி துடிச்சிருப்பேன்? அத்தை விடுங்க அத்தை, என் மேலேயும் தப்பு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட நானும் கொடுக்காம இருந்திருக்கணும். நான் தான் தெரியாம கொடுத்துட்டு போயிட்டேன். நீயும் பாரு, அங்க அத்தனை பேர் நாங்க இருந்தோம். ஒரு தடவை அத்தை இந்தாங்க பாத்துக்கங்க அப்படின்னு பிள்ளைய கொடுத்தியா நீ? பிள்ளைய என் கண்ணுல குடுக்க கூடாது, என் கையில குடுக்க கூடாதுன்னு அப்படியே வச்சுக்கிட்டே தூக்கிட்டு தெரிஞ்சீங்க. இப்ப எங்க விடுஞ்சிருக்கு பார்த்தல்ல? இதுக்கு தான் பெரியவங்க எதுக்கு சொல்றாங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும். தனக்கு தான் எல்லாம் தெரியும். ஏமா என்னதான் இருந்தாலும் இவ பண்ணுனது தப்புதான். ஆனா உன் மாப்பிள்ள இருக்கான் பத்தியா, அவனை இனிமே காலத்துக்கு நான் மறக்க மாட்டேமா, மன்னிக்கவும் மாட்டேன். இனிமே அவனோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அவனும் அவன் முகர கட்டையும் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவெல்லாம் ஒரு ஆளு. நான் அப்பயும் சொன்னேன் அவெல்லாம் தேவையில்லைன்னு. கேட்டீங்களா ஒன்னா? இப்ப எங்க நிக்குதுல எல்லாரும். இப்ப என்னடா சொல்றீங்க முடிவா? என்னப்பா, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எதை பத்திமா? மகாவுக்கு சொல்லணும் இல்லையா? அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல சொல்லாம இருந்தா எப்படி? சொல்லுங்க போன போட்டு. இன்னைக்குதான் சண்டைன்னு சொல்லி வந்திருக்கோம். அதுவும் இந்த மாதிரி விஷயம்னு சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ என்னவோ. அதுக்குன்னு இதை மறைக்க முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயம். நாளை பின்ன அவ கேட்க மாட்டாளா? இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கீங்கன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள சண்டை வராதா? அதுவும் புள்ளத்தாச்சி புள்ளப்பா, மத்தபடியா இருந்தா கூட பிரச்சனை இல்ல. ஏதோ சரி புள்ள இருந்துட்டு வரட்டுன்னு இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம சொல்லிதான் ஆகணும். ஒரு விஷயத்த மறைச்சோன்னு வச்சுக்க, பின்னால அது குடும்பம் சேர முடியாத அளவுக்கு போயிடும். அம்மா சொல்றத எனக்கும் சரின்னு படுது சந்தோஷ். நீ என்ன சொல்ற? இல்லை, நானும் ஒரு கோவத்தில் அவங்க அண்ணன் சட்டையை பிடிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் வந்தாவா வராட்டி இருன்னு வேற சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் மகா என்ன நினைப்பாளோ என்னவோ. இப்ப தெரியுதா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு? அவசரப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது தப்புல தான் போய் முடியும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? அப்பயும் பொறுமையாருன்னு சொன்னேன். அங்க நம்ம பூமாரியை போட்டு அடிக்கும் போது எனக்கு மட்டும் என்ன மனசுக்குள்ள குழுக்குழுனா இருந்துச்சு. அவளை ஆத்திரத்தையும் அட்டக்கி வச்சுக்கிட்டு நின்னேன். இருந்தாலும் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு பொறுமையா இருந்தேன். நம்ம ஊரா இருந்தா இங்க நாளை பின்ன வெளியே காட்ட முடியாது. இதுவே வேற ஒருத்தனா இருந்தா நான் இன்னைக்கு நடக்கிற வேற ஒன்னா இருந்திருக்கும். மகாவோட அண்ணன்றதுனாலதான் பொறுமையா போயிட்டேன். பேசுங்கய்யா, என்ன சொல்றாங்களோ ஏது சொல்றாங்களோ பண்ணி பேசுங்க. சரிப்பா, போன பண்ணு. முடிச்சால முட்டால ஆன கேளு கேளு தம்பி. மாப்பிள்ள வீடு வந்துருச்சியா? வண்டியை நிறுத்தியா? அதான் நிறுத்துறேன் மாமா, நிறுத்துறேன் மாமா. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
என் அக்கா வந்து ரொம்ப நல்லவ மாமா. அவளை வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கணும் மாமா. அதான் என்னோட ஆசையே. மாப்பிள்ள, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கையா. உன் அக்கா கறி. உனக்கு அக்காவா நல்லவளா கெட்டாலான்னு தெரியாது. ஆனால் உன் அக்காவை கட்டின நாள்லேருந்து என் வாழ்க்கை பூச்சியா. நான் இப்போ வரைக்குமே உள்ளுக்குள்ளே வெம்பி புள்ளிங்க அழுதுகிட்டு இருக்கேன்யா. வெளியே தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள அம்பிட்டு ஆத்திரமா அட்டைக்கு என்ன எப்படி சொல்றீங்க? எங்க அக்கா சாமி மாதிரி. அக்கா சாமி தான். அவ பூமா தேவி தான். அது உனக்கு அக்காவை இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். எனக்கு பொண்டாட்டியா மாறிட்டான்னு வச்சுக்க, காளி திரிசூலி நீலின்ற மாதிரி ஒரு காட்டிட்டு பறந்து போயிடுவாய்யா. மாமா இங்கே வருங்க. அக்கா வந்து ரொம்ப நல்லவ மாமா, ரொம்ப நல்லவ. பசிக்குதியா, போய் சாப்பிடுவோமா? ஆமா பசிக்குது. உங்களுக்கு சோறு போடாம இன்னும் அந்த மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு அவளை? ஏய் மாமா, மாப்பிள்ள இங்கேயா சாயிரு? நட்டமா நெல்லியா? ஆமா நான் நட்டமா தான் நிக்கிறேன். நீ ஏமாமா சாஞ்சுக்கிட்டு நிக்கிற? யோ மாப்பிள்ள, உனக்கு மண்டைக்கு ஏறிடுச்சு. வா உள்ள போ. என்ன மாமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வா மாமா உள்ள வாமா. மாமாவையும் என் அக்காவையும் அப்படி வச்சுப்பேன் நான். சரி மாப்பிள்ள, சரி. என்னதான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியலையே இந்த ஆளு. எப்பயும் இப்படி இருக்க மாட்டாரு. வேலைக்கு போனோமா வீடானு இருப்பாரு. இன்னைக்கு இம்புட்டு நேரம் ஆகியும் ஆளையே காணும். மணி 10:30 போகுது, சாப்பிடவும் வரல. ஷோ ஆண்டவனே, என்னதான் புது பழக்கம் பழகிட்டு இருக்காருன்னு தெரியல. மாமா நீ கண்ணாடி போடு மாமா. நீ வந்து இந்த கண்ணாடி போடு மாமா, சூப்பரா இருக்கு. மாப்பிள்ள ஆல்ரெடி கண்ணாடி போட்டிருக்க மாப்பிள்ள. அது வேணாம் மாமா, இது போடு மாமா, இது போடு. உலகம்லாம் சூப்பரா தெரியும், இது போடு. என்ன இது? ஏய் சோறு பொங்குனியா? சோறு பொங்குனியாவா? என்ன இது சோறு பொங்கி எத்தனை மணி ஆகுது? மணி வீட்டுக்கு வர நேரமா இது? வேலை எத்தனை மணிக்கு முடிஞ்சது உங்களுக்கு? ஏய் அதெல்லாம் பேசக்கூடாது. மாமா பாரு, மாமா பசிக்குதுன்றாரு. சோறு போடு. என்னடி சோறு போடுன்னா நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற? நீ என்ன நாயா? பேய், இது என்ன புது நாத்தம் உங்க மேல? ஏய் சோறு போட்டு. ஆம் மாப்பிள்ள, வேணாம் மாப்பிள்ள, எனக்கு பதில மாமா. சோறு இருக்கு மாமா. நீ சாப்பிட்டது போக தான் இந்த இப்பெல்லாம் சாப்பிடணும் மாமா. என்ன இது புது பழக்கம்? ஏங்க இங்க பாருங்க. ஏய் சோத்தை போடுறே போடு. நான் சோறு போடுறது இருக்கட்டும், நீங்க என்னத்தை போட்டுட்டு வந்திருக்கீங்க? ஏய் மீனா, என்ன கோவப்படுத்தக்கூடாது. போ. பாரியா குடிச்சிட்டு வந்திருக்கேன் நீ. அதெல்லாம் நீ கேட்க கூடாது. அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. போட்டே படிமாவி தண்டாளா, இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ நீ கஞ்ச பிசினாரி ஏதோ அப்படி இப்படி இருக்குன்னு பார்த்தா இது என்னையா புது பழக்கம்? எத்தாலும் இல்லாத புது பழக்கம். ஏம்மா இங்கே வருமா? அப்போ என்ன நான் தான் வந்து குடிச்சு விட்டேன்னு சொல்றியா? சீ, 2 பேரும் இப்படியா வந்திருக்கீங்க? விடியட்டும் உனக்கு இருக்குது, விடியட்டும் உனக்கு. விடியற பொழுது உன் தலையில இடியே இறக்குறையா? போனா போதுன்னு பொறுத்து போனேன். இதுக்கப்புறம் பொறுத்து போக முடியாது. ஏறடி சோத்தை புட்டுறீன்னா அங்க என்னடி ஆணி புடிங்கிட்டு இருக்கிறவ? ஏய் சோத்தை புடுறே. மீனா, இவன் தெளிவா இருந்தானா இவன் மேல கைய வைக்க முடியாது. நல்லா போதையில வந்திருக்கான். இவனை இப்படியே விடக்கூடாதுடி. வச்சு சாத்துன்னு மனசுல இருக்க ஆத்திரத்துல இறக்கிடுவோம். சோறு தானே, இங்க வாங்க போடுறேன். ஏய் சோத்தை புடுறே. சோறு தானே, இந்த வாங்கிக்க. அம்மா குத்திட்டா மாமா, குத்திட்டா. என்னால இல்லாத திருநாளா இன்னைக்கு இந்த பழக்கம் வேற இருக்குதா? விடியட்டும் இரு, உன் தலையில உருட்டுக்கட்டையால 4 போடுறேன். சோத்தை புடுறீன்னா என்ன தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போறா பாத்தியா மாமா? இவளை என்ன பண்ணலாம்? மாப்பிள்ள என் பொண்டாட்டி மட்டும்தான் உலகத்திலேயே புருஷங்காரனை அடிக்கிறான்னு பார்த்தா ஊர்ல இருக்க எல்லா பொண்டாட்டியும் புருஷனை அடிக்கதான் செய்யறாங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது? என்ன மாமா தெரியுது? நம்மளாம் ஒரு சங்கத்தை அமைக்கணும். இப்படி தூக்கி போட்டு மிதிக்கிற பொண்டாட்டிங்களுக்கு எதிரா. ஆமாம்மா கரெக்டா சொன்ன மாமா. நாளைக்கு சங்கத்தை அமைக்கிறோம், என் பொண்டாட்டியே தூக்கி போட்டு மிதிக்கிறோம். ஐயா நான் சாமி பேசுறேன். இவருக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? இப்ப எதுக்கு அவங்க போன் எடுத்து பேசணும்? முதல்ல கட் பண்ண சொல்லுமா. அவன் அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்கேன். இப்ப நல்லவனுங்க மாதிரி நடிப்பானுங்க. அவனுங்க போன் எடுத்துட்டு இருக்கீங்களா? முதல்ல ஆப் பண்ணி போடுங்க. இங்க பாருங்க, 2 பேரும் முதல்ல அமைதியா இருங்க. என்ன ஏதுன்னு கேட்போம். செத்தா வந்தா இல்லன்ட்டு போனேன். அப்புறம் எதுக்கு அவன் உறவு? ஒட்டு வேணா உறவு வேணான்னு தானே போனேன். இப்ப என்ன மொகரக்கட்டையை வச்சுக்கிட்டு நமக்கு போன் பண்றானுங்க. ஆடு பகை குட்டி உறவோ ரொம்பலாம் வேண்டாமா? அவங்க மட்டும் வேணுமா? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க அம்மா. ஸ்பீக்கர்ல போட சொல்லுமா. ஆமா ஸ்பீக்கர்ல போடுங்க. இதுக்கு சண்டை நாடுறதுக்கா போன்ல? ஏங்க போடுங்க. ஏன் இப்படி பண்ணி தொலைறீங்களோ 2 பேரும்?
அப்பா சொல்லுப்பா. அப்பா இந்த அம்மா பேசுறாங்களா? குடுப்பா. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. ஏதோ தெரியாதனமா ஏதோ கந்திஷ்டி பட்ட மாதிரி நடந்து போச்சு. பிள்ளைங்க வந்து சொன்னோன்னே எனக்கு உசிரே இல்லை பார்த்துக்கங்க. மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுவும் மகாவை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னோனையும் எனக்கு உயிரே இல்லைங்க. மகா எப்படிங்க இருக்காப்ப? இருக்காங்க. அப்ப மாதிரி பெரிய மனுஷி ஆயிட்டா. அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லணும். அதுவும் மகாவுக்கு சொல்லி ஆகணும். அண்ணி இல்லைங்களா, அதான் ஃபோன் போட்டேன். என்னது மாதிரி பெரிய மனுஷி ஆயிட்டாளா? இப்போ அவ எப்படி இருக்கா? இப்போ கூட ஃபோன் போட்டவங்க அவங்க காரியத்தில் தான் கண்ணா இருக்காங்க. நம்ம பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கல. இவங்கக்கிட்ட போனை பேசணுமா? முதல்ல போனை ஆஃப் பண்ணி போடுங்க. அது பெரிய மனுஷியானா என்ன, ஏதோ எங்கிட்ட ஓடி போனால் நமக்கு என்ன? முதல்ல போனை வைங்க. நாளைக்கு எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. ஜோசியர்கிட்ட கேட்டோம். காலையில் ஒரு 12 மணி வாக்க தண்ணி ஊற்றலான்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்துருங்க. மகாவையும் அப்படியே கூட்டிகிட்டு வந்துருங்க. போன வைக்க சொல்லுமா? அவர் போன வைக்க சொல்லு. என்னன்னு பார்த்து வரேன். பாத்தியாடா, இந்த மகாவை விட்டுட்டு போயிட்டோமே, மகாவால் வர சொத்து பத்து எதுவும் நம்ம கிடைக்காம போயிடும் அப்படின்னு தாண்டா இப்போ மகாவை கூப்பிடுறாங்க. இப்போ அது பெரிய மனுஷியெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மகாவை வர வைக்கணும்னு. ஆமாமா, மகாவை நம்ம அனுப்பவே கூடாது. காலம் முழுக்க சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். நம்ம மகா வரவும் தானே அவன் வாழ்க்கை ஏதோ மாதிரி இருக்கு. நம்ம மகாவை அனுப்பாம இருப்போம். அப்பதான் நம்ம அருமை என்னன்னு தெரியும். படுபாவி என் சட்ட மேல கையை வச்சதுக்கு அவன் என் காலில் விழுந்து கதறணும். அவனை நான் தூக்கி போட்டு என் கையால வெளு ஓட்டணும். அது வரைக்கும் என் ஆத்திரம் அடங்காது. அப்புறம் அந்த பூமாரி அவளை என் வாழ்க்கைனால மறக்கவே மாட்டேன். இனிமே அந்த குடும்பமே உனக்கு தேவை கிடையாது. சரியா? அவங்க எல்லாம் காரியவாதிங்க. ஒழுங்கா கம்முன்னு வீட்டோட கடை. நான் பண்ண தப்புனால இப்ப மகாவோட வாழ்க்கை தான் இப்படி இருக்கு. மனசுக்கே வேதனையா இருக்கு. என்னதான் பண்றதுன்னே ஒண்ணும் தெரியல. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ ஆண்டவா, பாவம் பூமாரி என்னதான் அம்மானா நினைச்ச எல்லாமே பண்ணுவா. இந்த மாதிரி நேரத்துல அண்ணியா நான் கூட இருக்கணும். அங்க போகவும் முடியாம இங்கேயே இருக்க முடியாம மனசு தவிக்குது. போறவரை கையை பிடிச்சி வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும். அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம.